ஒருவர் ரூபாய் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நட்ட சதவீதம் எவ்வளவு? சரியா? இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 2016 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஒருத்தர் ஒரு பழைய சைக்கிளை வாங்குறாரு, 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு. கரெக்ட் தான். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு 1500 ரூபாய்க்கு பழைய சைக்கிள் தான் கண்டிப்பா வாங்க முடியும். வாங்கினதுக்கு அந்த சைக்கிள்ல ஏதோ சம் பிரச்சனை இருக்கு, அதுக்காக எக்ஸ்ட்ரா என்ன பண்றாரு, 500 ரூபாய் செலவு பண்றாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் வாங்கும்போது அதனுடைய அடக்க விலை எவ்வளவுதான் இருக்கு, 1500 ரூபாய் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த சைக்கிள்ல வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்றாரு, அதை நல்லா ஓட்டுறதுக்காக. அது எவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்னா 500 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப 1500 ரூபாயோட 500 ரூபாய் சேர்த்தோம்னா 2000 ரூபாய். அப்ப அதனுடைய அடக்க விலை என்னவா மாறிடுது, 2000 ரூபாயா கூடியிருது. அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரு அப்படின்னா 1800 ரூபாய்க்கு விற்கிறார். சரிங்களா? 2000 ரூபாய் அடக்க விலை உள்ள ஒரு பொருளை 1800 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவருக்கு அது நட்டம் தான். சரிங்களா? எவ்வளவு நட்டம் நம்மளுக்கு டக்குன்னு தெரியும். எவ்வளவு நட்டம்? 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு. 2000 ரூபாய் பொருள், 2000த்துல 1800 கழிச்சிட்டோம் அப்படின்னா 200. அப்ப 200 ரூபாய் அவருக்கு நட்டம். அப்ப நட்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி நட்ட சதவீதம் இந்த மாதிரிலாம் எழுதி வந்து ஒரு கணக்கு போட்டுருவோம், ஒரு 15 வீடியோஸ் போட்டுருவோம். சரிங்களா? அதே மாதிரி எல்லாம் நம்ம திருப்பி போட போறதில்லை. இதுல எல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ல எப்படி போடுமோ அது மாதிரியே தான் நம்ம வந்து செய்ய போறோம். சரிங்களா? அதனால இது வந்து ஒரு வேலைக்கு நம்ம செய்யறது புதுசா பாக்குறவங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்க அந்த 15 வீடியோஸ் வந்து போய் பர்சன்டேஜ் ரிலேட்டடா 15 வீடியோஸ் வந்து சேனலுக்குள்ள பிளேலிஸ்ட் இருக்கு, போய் பாத்துங்க. புரியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? அப்ப எதையுமே நம்ம நட்ட சதவீதம் பார்த்தாலும் லாப சதவீதம் பார்த்தாலும் அடக்க விலையில் தான் பார்க்கணும். சரிங்களா? ஈக்குவல் நட்ட சதவீதம் தான் எழுதல. சரிங்களா? அப்ப அடக்க விலை எவ்வளோ? 1500 ரூபாய் கிடையாது, 2000 ரூபாய். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் சொல்லிருக்கு. அடக்க விலை வந்து 2000 ரூபாய். எவ்வளவு நட்டம்? 200 ரூபாய் நட்டம். 200%. சரிங்களா? இங்க 2 0, இங்க ஒரு 2 0 அடிச்சிடும், இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அடிச்சிடும். சரிங்களா? 1 2 2, 1 2 2, இந்த 0 தூக்கி இங்க போட்டுருவோம். சரிங்களா? இங்க 10 தான் இருக்கு பர்சன்டேஜ். அப்ப எவ்வளவு? 10%. சரிங்களா? 10%. ஆன்சர் என்ன? A 10%. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 வீடியோல வந்து நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சரிங்களா? இப்போ 2000 ரூபாய் அப்படிங்கிறது 100%. சரிங்களா? 2000 ரூபாய் அப்படிங்கிறது 100%. இதுல 1% எவ்வளோ? எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு 1% வேணும் அப்படின்னா அந்த என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை 100 டிவைட் பண்ணிடணும். அப்ப 2000 100, 2 0 2 0 அடிச்சிடும், 20 இருக்கு மிச்சம். இங்க 1%. சரிங்களா? 1%. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ அவருக்கு எவ்வளோ நட்டம்? 200 ரூபாய் நட்டம். அதாவது 2000 ரூபாயில 1% அப்படிங்கிறது 20 ரூபாய். சரிங்களா? அவருக்கு எவ்வளவு நட்டம்? 200 ரூபாய் நட்டம். இந்த 20ஓட எதை பெருக்குனா 200 மாறும்? இந்த 20ஓட எதை பெருக்குனா நமக்கு 200 மாறும்? 10 பெருக்குனா தான் 200 மாறும். அப்ப இந்த 10 ரெண்டு சைடும் பெருக்கும். சரிங்களா? ஒரு சைடு மட்டும் பெருக்கணும். கணக்காக எழுதிங்க ஃபர்ஸ்ட். அப்ப இங்க 10 பெருக்கல் 1%, ரெண்டு பக்கமும் நான் 10ஆல பெருக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா இந்த நம்பர் 200 மாறணும். சரிங்களா? 1% அப்படிங்கிறது 20 ரூபாய் அப்படின்னா 200 ரூபாய் நம்மளுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியணும். அப்ப இந்த 20ஓட எதை பெருக்குனா நம்மளுக்கு 200 கிடைக்கும்? 10 பெருக்குனா தான் 200 கிடைக்கும். அப்ப அந்த 10 ரெண்டு சைடு தான் செய்யணும், ஒரு சைடு மட்டும் செய்யக்கூடாது. அப்ப இந்த சைடும் 10ஆல பெருக்கிட்டேன், இந்த சைடும் 10ஆல பெருக்கிட்டேன். அப்ப இதெல்லாம் 200 ரூபாய் மாறிடும். 10 ஒண்ணே பெருக்குனா 10, இந்த பர்சன்டேஜ் வந்துருச்சு. அப்ப 200 ரூபாய் அப்படிங்கிறது 10%. சரிங்களா? இந்த கணக்கு சால்வ் பண்ணுவோம். 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் ஆகும்? இந்த கொஸ்டின் குரூப் 2ல 2017, குரூப் 2 2017. நீ குரூப் 2 போட்டாலும் 2A அதுலயும் தான் கேட்டிருப்பாங்க. நான் குரூப் 2 எழுதியிருக்கேன். 2017
கேட்ட கொஸ்டின். சரிங்களா? 36 வினாடி அப்படிங்கிறது ஒரு மணி, 1 hour. அந்த 1 hourல 36 வினாடி அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து 36 வினாடியை வச்சு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு மணியில எத்தனை வினாடி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதோட தொடர்படுத்தி தான் நம்ம வந்து சதவீதம் பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க எழுதுவோம். ஒரு மணி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ? 60 நிமிடம். ஒரு மணி அப்படிங்கிறது 60 நிமிடம். ஒரு மணியில 60 நிமிடம் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன், இந்த 60 இன்டு ஒரு நிமிடம் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த ஒரு நிமிடத்துல எத்தனை வினாடி இருக்கு? 60 வினாடி இருக்கு. சரிங்களா? ஒரு மணியில 60 நிமிடம் இருக்கு. 60 நிமிடம் எழுதிட்டேன். இதை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா நம்பரோடையும் 1 பெருக்கிட்டு இருக்கோம். இந்த 60ஓட 1 பெருக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். 60 பெருக்கல் 1ன்னு எழுதிட்டேன். ஒரு நிமிடம். ஏன்னா இந்த ஒரு நிமிடத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிடம் அப்படிங்கிறது எத்தனை வினாடி? 60 வினாடி. அப்ப 60 பெருக்கல் 60 வினாடி. இங்க வினாடி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 6 36. இந்த 2 ஜீரோ சேர்த்துக்க முடியும். அப்போ 3600 வினாடி. சரிங்களா? வினாடி எப்படி எழுதுவாங்க? சரி, ஓகே. அப்போ ஒரு மணி அப்படிங்கிறது 3600 வினாடி. அப்போ இந்த 3600 வினாடியில 36 வினாடி என்பது எத்தனை சதவீதம்? எப்பயுமே அடக்க விலை தான் எதுவுமே பார்ப்போம். அது மாதிரி இதுதான் அடக்க விலை. சரிங்களா? அப்போ 3600 36 வினாடி எத்தனை சதவீதம்? இங்க 2 ஜீரோ அடிச்சுங்க. ஓர் 36 36 ஓர் 36 36. அப்போ 1 தான் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன இருக்கு? 1%. ஆன்சர் என்ன? பி, 1%. சரிங்களா? இப்போ இதே நம்ம கணக்க இந்த 3000 இப்படி போடாம இத ஆன்சர் வந்துருச்சு. இப்படியும் போடாம இப்போ இந்த 3600 அப்படிங்கிறது 100%. 3600ங்கிறது 100%. 3600 வினாடி அப்படிங்கிறது 100%. நமக்கு 1% வேணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணும்? 1% வேணும் அப்படின்னா இந்த 3600 100 டிவைட் பண்ணிடணும். 3600 by 100. 2 ஜீரோ அடிச்சிட்டோம். சரிங்களா? 36 தான் இருக்கு. அப்போ 1%. அதாவது 3600 வினாடி. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணது என்ன இருக்கு? 36 வினாடி. வினாடினா எழுதல. சரிங்களா? அப்போ 1% அப்படிங்கிறது 36 வினாடி. கணக்குல என்ன எழுதுறாங்க? 36 வினாடி என்பது எத்தனை சதவீதம்? 1%.